இந்த இன்னைக்கு ரொம்ப ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என்பது உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருக்குது. சென்னையில் ரொம்ப இடத்துல இல்லை. அதான் சின்ன வருத்தம் இங்கே இருக்கு. உலகத்தில் கிட்டத்தட்ட 350 சென்டர்ஸ் இருக்குது த்ரூ த வேர்ல்டு. இது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது ஒரு கல்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு சமூகம், ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஏதோ கிருஷ்ணன் கும்பிடுறாங்க, ஏதோ கிருஷ்ணன் மேலே பைத்தியமாக இருக்காங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதில் ஒரே ஒரு எது அந்த அளவுக்கு உண்மை இல்லை. ஏதோ ஒரு எல்லா இந்த மிஷன் அந்த மிஷன் மாதிரி இது ஒரு மிஷன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது ஆக்சுவலாக பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம், இல்லை ஷார்ட்டாக சொல்லணும்னா சைத்தன்ய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு சம்பிரதாயமாகும். இது ஒரு சம்பிரதாயத்தில் வருது. பிரம்மாலேருந்து ஆரம்பித்து பிரம்மா, நாரதர், வியாசர், மத்வாச்சாரியர் அதுலேருந்து ஆரம்பித்து இப்போது இஸ்கானில் இருக்கக்கூடிய ஸ்தாபகன் ஆச்சாரியாருன்னு ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவர் வரைக்கும் இந்த தொடர் 32 ஆச்சாரியாஸ் வராங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஆதியம் கூட பகவான் தான். இருந்தாலும் 4 முக்கியமான சம்பிரதாயம் சொல்லப்படுகிற ஆச்சாரியர்கள், அதில் இது ஒரு மத்வ சம்பிரதாயம், அதில் ஒரு கிளைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கிளையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பகவான் கிருஷ்ணரே 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கார், அவதாரம் பண்ணியிருக்கார். ஆனால் இதில் பகவான் அவதாரம் பண்ணல, அவர் ஒரு பக்தனாக அவதரிச்சிருக்கார் 500 வருஷத்துக்கு முன்னாடி மாயாப்பூர் என்று மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய இடத்துல. அதான் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு இந்த சம்பிரதாயத்தை பற்றி வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் கல்கத்தா பக்கத்தில் ஒரு 4 hours தூரத்தில் மாயாப்பூர் அப்படின்ற ஒரு தலைநகரம், இஸ்கானுடைய வேர்ல்டு ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே தான் அவதாரம் பண்ணார் அவர் கிருஷ்ணரே. ஆனால் அவர் யார்கிட்டையுமே தான் கிருஷ்ணன் சொல்லிக்கல. எப்படி ராமர் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தான் பகவான் சொல்லவே இல்லை, மனுஷன் மாதிரியே நடந்தார். யாராவது ஒரு பகவான் சொல்லி புகழ்ந்தா ஏந்து போடுவார். ஆனால் கிருஷ்ணர் பகவான் சொன்னால் உட்காந்துடுவார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் எல்லாருக்கும் ஒரு 7வது அத்தியாயத்தையும் பார்த்தீங்கன்னா நான் தான் பகவான், நான் தான் மூணு கடவுள், நான் தான் பரம்பொருள் அப்படி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆணவத்தை சொல்ல உண்மை. ஏன்னா கடவுளே நான் கடவுள்னு சொன்னாலும் நம்மளால் கடவுளை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கடவுள் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. நம்ம யூகிக்கலாம், இவா கடவுள் அவா கடவுள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சனாதன தர்மத்தில் நிறைய கிளைகள் இருக்குது. கானபத்தியம், சாக்தம், சௌரம், சைவம், வைணவம் எல்லாம் அவ்வாளுக்கு இதில் நம்பிக்கை இருக்கும், நம்ம கும்பிடுறோம். இதுக்கு அப்பாற்பட்டவர் யார்? ஆனால் பகவத்கீதை கிருஷ்ணர் அது விளக்கிறார். அவர் எந்த மதத்துக்கு சேர்ந்தவர் அல்ல. ஏன்னா கடவுள் அப்படின்ற போது பொதுவாக இருக்கும். நான் இந்த மதத்தை சேர்ந்து அந்த மதத்தை சேர்ந்து சொன்னால் அவர் கடவுள் இருக்க முடியும், பாரபட்சம் இருக்குல்ல. ஸோ அதனால இந்த பகவத்கீதை எனவே என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த சம்பிரதாயத்தை சைத்தன்ய சம்பிரதாயம் பகவானே சைத்தன்யம் அவதாரம் பண்ணி எப்படி ராமர் பகவான் சொல்லியோ அவரும் தன்னை பகவான் சொல்லி நான் பகவானுடைய பக்தன்னு சொன்னார். பட் சைத்தன்ய மகாபிரபு ஏன் நம்ம கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இந்த பிரம்ம மத்வ கௌடி சம்பிரதாயத்துலன்னா, அவர் வெறும் கிருஷ்ணன் மட்டும் இல்லை, ராதாகிருஷ்ணன். அப்படின்னா கிருஷ்ணர் ராதாராணியோட பாவத்தில் ராதாகிருஷ்ணன் சேர்ந்து வந்திருக்கலாம்னு சொல்லலாம். அதனால கிருஷ்ணர் கண்ணங்கள்னு இருப்பார், சைத்தன்ய மகாபிரபு வெண்ணிறமாக இருப்பார், அவர் கோல்டன் கலரில் இருப்பார், தங்க நிறத்தில் இருப்பார். ஏன்னா ராதாராணியோடைய பாவத்தை இருக்கிறதுனால ராதாராணியோடைய கம்பெக்ஷன் ஏற்றுருக்கார், அவருடைய திருமேனியோட நிறத்தை ஏற்றுருக்கார். நான் சைத்தன்ய மகா சம்பிரதாயம். ஸோ இஸ்கான் ஆக்சுவலாக இந்த ஜெகநாத கோவிந்தராஜ் ஐயாவுக்கு போடணும் முதல்ல. இட்ஸ் ஓகே. ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இஸ்கானில் மட்டும்தான் அந்த சைத்தன்ய சம்பிரதாயத்தை சைத்தன்ய மகாபுடைய தத்துவங்களில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. எல்லாருமே சைத்தன்ய மகாபுரம் ஏற்றுக்கிறாங்க எல்லா சம்பிரதாயம். ஆனால் டிவோட்டியாக தான் ஏற்றுக்கிறாங்க, கிருஷ்ணனை ஏற்றுக்கிறது. ஸோ அதை இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் கோவிலில் அனுமதி கொடுத்தாங்க. கோவிலேருந்து இது 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இல்லையா? இப்போ இங்கே ஒரு நம்ம கோவிலுக்கு போக முடியாது, ஈஸியாக இருக்குது. டிராஃபிக்கை பார்த்தா போகணும்னு கிளம்பினா கூட திரும்பி வந்துடுவோம், பாதியில் அவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருக்கும், போக முடியாது. அதனால என்ன நினைச்சோம்னா, கோவில் மேனேஜ்மெண்ட்டில் இது அங்கங்கே இஸ்கானுடைய கிளைகள் அவுட் போஸ்ட்னு சொல்லுவாங்க. அவுட் போஸ்ட்னா அவுட்னா தூரத்தில், போஸ்ட்னா ஒரு சின்ன இடம். இப்போ கோவில் மாதிரி இங்கே பிரம்மாண்டமாக கட்ட முடியாது இப்போதைக்கு. பட் அவுட் போஸ்ட்
சம்திங் லைக் அ பிரான்ச், பட் நாட் எக்ஸாக்ட்லி அ பிரான்ச். பிரான்ச்னு பெரிய அளவில் இருக்கணும், அதில் வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து மெயினாக ஒரு சின்ன இடம், அழகான இடம், இங்கே பார்க்குறது அழகாக இருக்க பாருங்க. ஒரு கோவில் மாதிரி தான் அது, சின்ன சின்ன கோவில். அது பெரிய கோவில், இது சின்ன கோவில். ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான் நாங்கள் இதை நம்பி இது வளரும் அப்படின்னு நம்பிக்கை உங்களை மாதிரி பெரியவர்களுடைய நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம். அதுவும் முக்கியமாக கோவிந்தராஜ் அவர்கள் இந்த ஜெகநாத் கோவிலுடைய தர்மகர்த்தா, 3 கோவில் தர்மகர்த்தா, 3 கோவில் தர்மகர்த்தா. நம்ம பக்தர்கள்லாம் வாரம் அங்கே போய் நாம சங்கீதம் பண்ணுறாங்க. ரொம்ப தாராளமாக பெருந்தன்மையாக சந்தோஷத்தோடு வரவேற்று அவளை வரவேற்பு கொடுத்து அவளை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால சொல்ல முதல் மாலை அவருக்கு போடணும். ஸோ பரமேஸ்வர் பிரபு எங்களுக்கு ரொம்ப சீனியர் டிவோட்டி. இங்கே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இங்கே நிறைய பக்தருக்கு சிக்ஷா குரு பரமேஸ்வர் பிரபு மனைவி. ஸோ இதனால முகலி மாவட்டத்தில் யாரெல்லாம் இந்த ஏரியாலேருந்து வந்திருக்கீங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு யாரெல்லாம் இந்த ஏரியாலேருந்து வந்திருக்கீங்க, பக்கத்துலேருந்து அக்கம் பக்கத்துலேருந்து நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். உங்கள் கையில் தான் இருக்கு. இப்போ இந்த சென்டர் வளர போகிறதா இல்லையா, கிருஷ்ண பக்தி இங்கே பரவ போகிறதா இல்லையா, பகவத்கீதையுடைய தத்துவங்கள் இங்கே பரவ போகுது, எல்லாம் உங்கள் கையில். நான் உங்களுக்கு ஒப்படைக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. இதை டெவலப் பண்ண நீங்கள் தான் பண்ணணும். இடத்த கொடுத்துட்டோம், மடத்தை பிடிச்சிக்கோங்க. ஸோ கோவிந்தராஜ் இதுக்கும் தர்மகர்த்தாவாக இருந்து நம்மளும் நடத்தி வைக்கணும் இல்லையா? கரெக்டாக. ஏன்னா இந்த காலத்தில் கலியுகத்தில் வந்து இந்த மாதிரி சுயநலம் இல்லாமல் ஒரு 4-3 கோயிலை கட்டி மக்களை வரவழைச்சு அதுக்கு செலவு பண்ணி அதுக்கு அன்னதானம் பண்ணி எல்லா உற்சவங்களும் கொண்டாடி யார் இருக்காங்க? எல்லாம் சுயநலம் தான் ஜாஸ்தி. கூட நான் என் வீடு நல்லா இருந்தால் போகிறோம் அப்படின்னு நான் நினைக்க போகிறேன் இல்லையா? ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மகத்தான ஒரு காரியம் பகவத் சங்கல்பத்தை நடக்கும். இது நம்ம விரும்பி தான் நடக்காது. நம்ம விரும்புகிறோம், பட் இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி பை தி வில் ஆஃப் தி லார்ட். பகவான் என்னைக்கு நம்ம அனுபவிக்கிறாரோ. ஏன் பகவான் சங்கல்பம்னா, அந்த ஒரே கிருஷ்ண பகவான் எங்கே இருக்காரு? சரி, அப்பயே நான் இதர் தெய்வங்களை போய் வழிபடுறோம். அது வேற கேள்வி உள்ள போகணும். उपदेष्टा हनुमंता से भक्ता भोक्ता परमेश्वर महेश्वर महेश्वर परमात्मेति चाप्युक्तो विद्धि पुरुष परम पर सॉरी लास्ट टाइम देह अस्मिन् पुरुष पर. இந்த தேகத்துல புருஷன் ஆத்மா இருக்கு, பரஹ புருஷன் புருஷன் பரமாத்மா இருக்கார். அவர் பேர் தான் பரமாத்மா, அதான் நான் தான் கிருஷ்ணன். ஸோ நம்ம ஹிருதயத்தில் கிருஷ்ணன் இருக்கார். இப்போ நம்மளால் உணர முடியல, புரிஞ்சிக்க முடியல, அவரை ரெகனைஸ் பண்ண முடியல, ஆத்மாவே ரெகனைஸ் பண்ண முடியல பரமாத்மா. அதனால் இப்போதைக்கு நான் வெளிப்படமா பகவான் இந்த அழகான தோற்றங்களை வழிபடுறோம், கீர்த்தனை மூலமாக வழிபடுறோம். இதை பற்றி பெருமைகளை பற்றி எனக்கு அவர் சொல்ல தெரியாது. பரமேஸ்வர் பிரபு பேசுவார். ஏன்னா சீனியர் டிவோட்டிக்கும் போது இந்த மாதிரி கற்றுக்குட்டிலாம் பேசக்கூடாது.